ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மீன ராசியில் பிறந்திருப்பீங்க. இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு ஒரு சனிக்கிழமை இரவு சுமார் ஒரு 9:43 பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த தடவை ஒரு மீன ராசியில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 2 வருஷம் 2 மாதம் மட்டுமே சஞ்சாரம் பண்ணுறார். கிட்டத்தட்ட ஒரு 26 மாதங்கள் மட்டுமே அங்கே இருக்கார். இந்த மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இருக்கு. பொதுவாகவே பூரட்டாதிலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. உங்களுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரத்தை அவர் சஞ்சாரம் செய்கிறார். அப்புறம் ரேவதி நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த 26 மாதமும் குரு, சனி, புதன் இந்த நட்சத்திரங்கள் வாயிலாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சனி பகவான் மீன ராசியில் 26 மாதங்கள் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் 2 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி இருக்கு. இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலன்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இதுவரைக்கும் உங்கள் கையில் பணம் பொருள் இல்லாமல் இருந்தால் இனிமேல் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுதான். நம்ம எல்லாருக்கும் தேவை, பணம் தேவை, கையில் ஏதாவது ஒரு பணம் இருக்கணும், ரொக்கமாக ஹேஷ்டும் கேட்டாக இருக்கணும். அதெல்லாம் இருக்குமானா கடந்த காலங்களில் எதுவுமே இல்லை, எவ்வளோ இருந்தாலும் செலவு. ஆனால் இனிமேல் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறையும். ஏன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை சனி பகவான் கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுப்பார். கையில் பொருள் இருக்கும், பணம் இருக்கிறனால வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார். அது மட்டுமே அல்ல, இந்த சனி பகவானுடைய இந்த காலகட்டங்களில் அவர் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புக்கும், குறிப்பாக அசையா சொத்துக்கள் அத்தனையும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார். நாம தான் அதை பயன்படுத்திக்கணும். அது மட்டுமே அல்ல, சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுவேன், வளர்ச்சி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்குது. யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதுவும் இருந்துகிட்டு இருக்கும். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும்னா 2025 ஜூன் மாதத்துக்கு அப்புறமே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு 2025 ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அதையும் குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியலாக ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு பேசிக்கலாக யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். அதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதுலேயும் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் சரி செய்யப்படும். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் முழுவதுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அதுலேயும் 2025
ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது வரைக்கும் வேலை இல்லை, ஐடியில் இருக்கேன், சும்மா இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. நான் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் பார்த்துட்ருக்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு என்னை வெளியேற்றிட்டாங்கிறவங்களுக்கும் நல்லதொரு வேலை உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் ஜூன் 2025 அப்புறம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அது மட்டுமல்ல, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 2025 அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் 2025 ஜூனுக்கு அப்புறம் வசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம். நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வரல, இனிமேலாவது வருமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. புதுசாக இந்த காலங்களில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம். இதை பாருங்கள். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஜூன் 2025 அப்புறம் உடம்புல சின்ன பிரச்சனை, நல்லா டாக்டர் கவனித்து பாருங்கள். தேவையற்ற செலவினங்கள், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. உடம்புல அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத வியாதிகள் ஏற்பட்டு மறையும். ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி, கார்டியாக் ப்ராப்ளம், இது மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் கிரியேட் ஆகி மறையும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பயிற்சியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குறிப்பாக நம்மளை படைத்த பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ ஆஞ்சநேயருடைய வழிபாடும், சிவாலயங்கள் இருக்கக்கூடிய பைரவரையை நல்லா வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நல்லது ஒரு மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.